பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: சார்லஸ் மேரி குடும்பத்தினர், மதுரை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி. ஜோஸ்பின் குடும்பத்தினர், அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன இயல்புகள், புற வாழ்க்கைக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து மனித வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சி உற்ற உலகவும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நிறுவிடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்தருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 7 முதல் 8, 12. இஸ்ராயேல் தழைத்த வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தன்னகத்தே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கி விடுவார். அப்பொழுது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழ் போல் அமிழ்ந்து போவான். இஸ்ராயலின் பாவமாகிய
சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முட்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்பொழுது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடுகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திரு தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, தோமா, வரிதண்டவர் ஆகிய மத்தேயு, அல்பேவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறிபோன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்றைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களுக்கு அன்னையின் பெயராலும் ஆண்டவருடைய பெயராலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது நாம் மக்களுக்கான இறைப்பணியை செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்னொரு செய்தி, இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்பதை நமக்கு சொல்கிறார். எனவே இறைவன் தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற பொழுது மக்களுக்கான பணியை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக ஆழமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த சீடர்களை அழைத்தவர்கள் மிகவும் படித்தவர்கள் கிடையாது, பட்டங்களையும் பதவிகளையும் வாங்கியவர்கள் கிடையாது. ஆனால் ஒரு எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள். இந்த எளிமையான வாழ்வை வாழ்ந்தவர்களுக்கு இறைவன் அழைக்கின்ற பணி ஒவ்வொரு மக்களையும் தொட்டு ஆசிர்வதிக்கின்ற ஒரு பணியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இவர்களிடத்தில் வருகின்ற பொழுது இயேசுவினுடைய பெயரை சொல்லி இயேசுவினுடைய நாமத்தினால் அவர்களுடைய நோய்கள் பேய்கள் எல்லாம் குணமாக வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அருளுகின்ற ஒரு வல்லமையான ஒரு பணியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் இறைவன் என்னை அழைத்திருக்கிறார். ஒரு சீடராக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, அவருடைய குடும்பத்தினுடைய தலைவருடைய சீடராக என்னை அழைத்திருக்கிறார் என்பதை ஒரு கணவன் உணர்கின்ற பொழுது, ஒரு அன்னை மரியாளாக குடும்பத்தில் வாழ்கின்ற ஒரு அழைப்பை ஒரு தாயானவர் உணர்கின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட இறை வாழ்வில் ஆசிமிக்க உள்ள ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அழைத்ததலை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவேதான் குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது கணவன் மனைவி இவர்கள் அழைக்கப்பட்ட இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே இந்த குடும்பம் தங்களுடைய பிள்ளைகளை இவர்கள் ஆசிர்வதிக்க முற்பட்டவர்களாக, இறைவனால் அழைக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களாக, அவருடைய வாழ்க்கையை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே பெற்றெடுத்த பிள்ளைகளை பெற்றோர்கள் ஆசிர்வதிக்கிறார்கள் என்றால் அந்த தொடுதல் இறைவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள். திருமணம் என்னும் திருவருட்சாதனம் இறைவனுடைய கொடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அதை ஒரு அழைத்ததலாக நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு உதாரணமாக நமக்கு ஒரு இந்த அழைத்ததலை நமக்கு இறைப்பணியை மக்கள் பணியாக செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே இந்த சீடர்களைப் போல இந்த உலகத்தில் எத்தனையோ அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் இருக்கிறார்கள். எனவே இன்றைய கால சூழ்நிலைகளில் மக்களுக்கான இறைப்பணி எவ்வாறாக இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது, அதை எதை மையமாக வைத்து வாழ்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் ஆண்டவர் இயேசு சொல்வது போல இந்த 12 வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் என்ற அதிகாரத்தை கொடுத்த இந்த பணி வாழ்க்கையை இன்றைய சமுதாயத்தில் கல்வி பணிகளை செய்கின்ற நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு கல்வி பணியை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட நோயாளிகளை குணமாக்கக்கூடிய ஒரு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதை தான் இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அன்னை தெரசாலை பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அதுவும் நோய்வாய்ப்பட்டு கிடந்த அந்த பிள்ளைகளை எல்லாம் தொட்டு குணமாக்கினாரே, அங்கு அவர் அந்த நோய்களை பார்க்கவில்லை, அங்கு இயேசுவை காண்கிறார் அன்னை தெரசா. எனவே தான் அந்த கொல்கத்தா இடத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு குஷ்டர் நோய்களால் பல்வேறுபட்ட நோய்களால் குணமாக்குகின்ற அந்த வல்லமையை இந்த அன்னை தெரசா இவர்களின் முகத்தில், இவருடைய உள்ளத்தில் இயேசுவை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி குணமாக்குவதை நாம் பார்க்கிறோம். அதே போல புனித குபனல்லா அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளிடத்தில் இயேசுவை காண்கிறார்.
எனவேதான் இந்த மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள், ஊனமுற்ற பிள்ளைகள், மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், முதியவர்கள், இவர்களுக்கு அவர் இயேசுவை காண்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்கிறார். இன்றைய கால சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட ஒரு பணிகளை செய்யக்கூடிய அருள் தந்தையர்களாக, அருள் சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தோம்னா, ஒரு காலேஜுக்கு இடம் கிடைக்க போகணும், பையன் நல்ல மார்க் வாங்கியிருப்பான், இடம் கிடைக்காது. ஏன்னா அங்கெல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க தான் படிப்பாங்க என்ற ஒரு மனநிலை உருவாக்கத்தை, கண்ணோட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. எனவே எப்படிப்பட்ட இறை பணியை இன்றைய அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறைவனுடைய ஆசிரியை பெற்றவர்கள் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நாம் இறைவனுக்கு உகந்த ஒரு பணிகளை கொடுக்கக்கூடியவர்களாக, இறைவனை என்னை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய இறை பணி முற்றிலுமாக இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை சிந்திப்பதை தான் நமக்கு இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவே இன்றைய கால சூழ்நிலைகள், பணம், ஆசைகள், இவர்களுடைய மோகத்தில் விழுந்த நிலைகளை பார்க்கின்ற பொழுது, உன்னுடைய பிள்ளைக்கு இங்கெல்லாம் இடம் கிடைக்காது, இங்கெல்லாம் படிக்க முடியாது, வேற இடத்த பாருங்க, வேற இடத்த தேடுங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளோடு வாழக்கூடிய ஒரு மனநிலைகளை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவில் மிக பிரியமானவர்களே, இறைவனுடைய அழைப்பு நமக்கு எதற்கு என்று பார்க்கின்ற பொழுது, இறைவன் நம்மை கொடையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அந்த கொடையாகவே நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தான் சொல்லுகிறார். எனவேதான் கொடையாக பெற்றுக்கொண்ட அவருடைய வாழ்வை நாம் கொடையாக கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை எடுத்து காண்பிக்கிறார். எனவேதான் இன்றைய கால சூழ்நிலைகளில் நாம் பார்க்கின்ற பொழுது கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், மற்ற நிறுவனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எதை மையமாக வைத்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நிலைப்பாடுகள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவேதான் இறைவன் என்னை தகுதியற்றவனாக அழைத்திருக்கிறார் என்றால், தகுதி உள்ளவனாக உன்னை ஒரு நிலைக்கு உயர்த்திருக்கிறார் என்றால், உன்னை தேடி வருபவருக்கு தீய ஆவிகளை போக்கவும், நோய்களை குணமாக்கவும் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் என்றால், நீ உண்மையிலேயே இறை பணியை செய்ய நீ தயங்க வேண்டாம். நீ உண்மையிலேயே இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு நீ தயங்க வேண்டாம். எது உனக்கு தயக்கம் அடைகிறது என்றால், நீ இறைவனை விட்டு, அவருடைய பணி வாழ்வை விட்டு நீ தவறுகின்ற பொழுது, வாழுகின்ற பொழுது நீ பயப்படுகிறாய், அச்சமடைகிறாய், இந்த சமுதாயத்திற்கு நீ ஏற்றவனாக வாழ முடியாதவனாக தவிக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு மிக அழகாக நமக்கு சொல்கிறார், மக்களுடைய பணிக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன், இறை பணியை செய், உன்னுடைய வாழ்க்கை என்றும் உயர்ந்ததாக இருக்கும். இன்றைய கால சூழ்நிலை பதவி வேண்டுமென்றால், உயர்வு வேண்டுமென்றால் பணத்தை கொடுக்கிறோம். பணத்தை நாம் காண்பிக்கின்ற பொழுது மக்களை நாம் பார்க்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் ஆண்டவருடைய இந்த மக்கள் பணிக்காக மிக ஆழமான ஒரு செய்தியை இறைவன் நமக்கு சொல்லுகிறார். இறை அனுபவத்தை நாம் பெறுவோம் என்று சொல்லுகிறார். எனவே அழைத்த இறைவனுக்கு நாம் உகந்தவர்களாக வாழ்வதற்கு, ஜெபித்து வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருப்பதற்கு லூக்கா நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு மலையிலே ஏறி இரவெல்லாம் கடவுளோடு வேண்டி ஜெபிக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். தன்னுடைய சீடர்களை பலப்படுத்துகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே இயேசு உன்னுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உன்னுள் வசித்து கொண்டிருக்கிறார். எனவே உன்னுடைய ஆண்டவருக்கு நீ உகந்த ஒரு பிள்ளைகளாக ஜெபியுங்கள், இறை அனுபவத்தை பெறுங்கள், கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாகவே கொடுங்கள் என்ற மனநிலைகளோடு வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். இறை ஆசிரியை வேண்டி நாம் அன்னையினிடத்திலே மன்றாடுவோம். ஆமென். வாழ்வை பலியாய்
மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் ஆட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கைகள் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செய்தி புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானுதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையராக அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நீர் ஆசிர்வதித்து நல்வழி படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்கும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்தவன் அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து போது திருமுகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மலைத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் அவருடைய சீடராக அழைத்திருக்கிறார். தொட்டு குணமாக்குகின்ற ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். தகுதியற்ற நம்மை அழைத்த இறைவன் தகுதி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகின்ற கிறிஸ்துவாக இருக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடைவிடாத புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சார்லஸ் மேரி குடும்பத்தினர், மதுரை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி. ஜோஸ்பின் குடும்பத்தினர், அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி.